ஆஷாட நவராத்திரி 9 நாள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதில் வர வளர்பிறை பஞ்சமியில் நம்ம விளக்கேற்றி வாராகி அம்மனை வேண்டிக்கிட்டோன்னா நம்ம நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்குங்கிறது ஐதீகம். அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி பூஜை பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சங்கில் தண்ணி ஊற்றி துளசி இலை போட்டு பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மனை அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிவியில் சாங் அப்படியே ப்ளே பண்ணி விட்டுருந்தேன். நான் 5 பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால், பன்னீர், தேன், குங்குமம், சந்தனம். இது 5 பொருளையும் வச்சு அபிஷேகம் பண்ணி தாயாரை சூப்பராக கழுவி எடுத்து துண்டால் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூப ஆராதனைலாம் காட்டி பிரசாதமும் படைச்சாச்சு. இன்னைக்கு எனக்கு பூ கிடைக்கல. அதனால துளசி இலையை வச்சு தான் சாமி கும்பிட்டுருந்தேன். எல்லாத்துக்கும் மனசு தாங்க காரணம். இது இருக்குது அது இருக்குன்னு யோசிக்காமல் அம்மனை விளக்கேற்றி வச்சு கூப்பிட்டிங்கனாலே வந்துடுவாங்க. இன்றைக்கி அம்மாவுக்கு பிடிச்ச கிழங்கும் கற்கண்டு வச்சு நிறைவாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன்.